தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் பொது காலத்தின் 30வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த 30வது வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களுடைய வெளிவேட வாழ்க்கையை விட்டுவிட்டு உள்ளுணர்வுகளோடு ஆண்டவரோடு பயணமாகவும், எங்களுடைய வாழ்க்கை வெளிவேடமாகத்தான் இருக்கிறது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாகவும், நாங்கள் மக்கள் மத்தியிலே பல்வேறு வகையான வாழ்க்கை நிலைகளோடு நாங்கள் வாழ்பவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்கிறதா? இறைவனோடு பயணிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா? இறைவனோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது மனிதர்களோடு சேர்ந்து அவர்களை நாங்கள் துன்பத்திற்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் உட்படுத்தி, ஒவ்வொருவருடைய மனங்களை புண்படுத்தி, ஒவ்வொருவருடைய மனங்களை வேதனைப்படுத்தி, அந்த வேதனையிலும் அந்த துன்பத்திலும் மகிழ்வு காண்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இன்றைய நாட்கள் எங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே எங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள், கிறிஸ்துவோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன், கிறிஸ்துவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையில் உண்மையான கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றி கிறிஸ்துவை பிரதிபலிப்பவளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தி எங்களுக்கு ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லுகின்றது. நாங்கள் வெளிவேடக்காரரா அல்லது இறைவனோடு ஒன்றித்து வாழுகின்ற உள்ளங்களா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது நாங்கள் தான் அதற்கு விடை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து நற்செய்தியின் ஈற்றிலே சொல்லுகின்றார், ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தாழ்த்துவோம், தாழ்மையான உள்ளத்தோடு இறைவனுடைய வழியிலே செல்ல நாங்கள் ஆயத்தமாகுவோம், உயர்வு பெறுவோம். ஆண்டவருக்குரிய காரியங்களிலும் ஆண்டவருக்குரிய செயற்பாடுகளிலும் எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களின் நல்லெண்ணங்களை நாங்கள் உயர்த்தி வைப்பவர்களாகவும், அவருடைய வாழ்க்கை பாதையிலே நாங்கள் அவர்களையும் உயர்த்தி செல்பவர்களாகவும், எங்களோடு வாழ்பவர்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்ற நிலையிலே நாங்கள் வாழ எங்களை நாங்கள் உயர்த்தி கொள்ளுவோம். எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இறைவனுக்காக, எங்களோடு வாழ்பவர்களுக்காக எங்களை நாங்கள் தாழ்த்தி வாழ்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு ஒரு நாள் ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைப்பார். நாங்கள் தேவையற்ற செயற்பாடுகளோடும், தேவையற்ற வார்த்தைகளோடும், தீய துர்க்குணங்களோடும், தீய கெட்ட எண்ணங்களோடும் நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை மழுங்கடிக்கப்பட்ட வாழ்வாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆகவே நாங்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றவர்களாக நாங்கள் வாழ்கின்றோம் என்ற உணர்வுக்குள் வர வேண்டும். இறைவனோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வுக்குள் வர வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் கிறிஸ்துவுக்கு ஏற்றவளாக, கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஏற்றவளாக, பங்கு சமூகத்துக்கு ஏற்றவளாக, இந்த நாட்டுக்கு ஏற்றவளாக மக்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய வகையிலே என்னுடைய வாழ்க்கையை வாழ்பவளாக நான் வாழ முன்வர வேண்டும். இயேசுவில் பிரியமான உறவுகளே, நாங்கள் உண்மை பேசி நேர்மையான உள்ளத்தோடு, இறை பக்தியோடு, செப வாழ்க்கையோடு, ஆன்மீக வாழ்க்கையோடு
நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் தாழ்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ ஆயத்தமாகின்றோம். இந்த ஆயத்தம் இறைவன் எங்களை உயர்த்திச் செல்வதற்கு முன்னடையாளமாக இருக்கின்றது. ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய வெளிவேடத்தனமான போலியான பகட்டான வாழ்க்கையை களைந்து விட்டு நாங்கள் உண்மையான நேரிய உள்ளத்தோடு இறைவனுக்குரிய ஏற்ற நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னைமரி மூலமாக நாங்கள் ஒருவரும் இறைவனுக்கு ஏற்ற உள்ளங்களாக எங்களை நாங்கள் இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து வாழ முன்வருவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் இறைவாக ஆசீர்வதிப்பானாக.